என்னோட பேர் சூரியபிரபா. நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 3349. கம்யூனல் ரேங்க் வந்து 351. நான் வந்து 150 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். நான் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன்னா, காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். வந்து டேஃப் ஐஏஎஸ் அகாடமியில் யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட்டுக்கு டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கேன். இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி படிக்கணுன்றது சில பேருக்கு டவுட்டாகவே இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் வந்து சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் மோரோவர் நம்ம அதை படிக்கணும் அப்படின்னாலே கரண்ட்ல தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கேட்டால், நம்மள டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தாலுமே டக்குன்னு அந்த எத்தனை மாவட்டம் இருக்குன்னு சொல்ல தெரியாது. அண்ட் 32 மாவட்டம் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் 33லேருந்து 38 வரைக்கும் ஆர்டர் வைஸாக மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க, வரிசைப்படுத்துகன்னு கேட்பாங்க. அது பண்ண தெரியாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வந்து கரண்ட் ஈவெண்ட்ல எதுவும் பெருசாக ஆக்டிவாக இல்லைன்றது அர்த்தம். ஸோ நம்ம கரண்ட்ல தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது அடிக்கடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட் வந்து அடிக்கடி பார்க்கணும். ஸோ அப்போ பார்க்குறப்ப அவங்க வந்து ஒவ்வொரு டைம் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஆட்சி வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். இது எடுத்தாலே நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஓரளவு நல்லா பண்ணிடலாம். இப்போ வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா 2A மெயின்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக மட்டுமே 36லேருந்து ஒரு 44 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். அந்த 36லேருந்து 44 வரைக்குமே நம்ம வந்து அட்டன் பண்ணணும் 2A மெயின்ஸில் அப்படின்னாலே தமிழ்நாடை பற்றி ஃபிங்கர் டிப்பில் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். தலைமைச் செயலாளரில் ஆரம்பித்து தலைமைச் செயலகத்தில் என்னென்ன பணிகள் நடக்குதுன்றதுல ஆரம்பித்து விஏஓ இருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் சபாநாயகரோட லிஸ்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே கேட்டோம்னா இப்போ ப்ரெசென்ட்ல யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போகணும்னா சபாநாயகர்ல வந்து முதல்ல யார் வந்தாங்களோ அவங்கள இருந்து ஆர்டர் படி கேட்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, கரண்ட்ல இருக்கிறவங்களை கேட்டாங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணிடுவாங்கன்ட்டு ஸ்டார்டிங்ல இருக்கிற 4 பேரு, மிடில் இருக்கிற ஒரு 4 பேர் தான் இந்த மாதிரி பொறுத்துகளை வச்சு அந்த ஆர்டர் படி எழுத சொல்லுவாங்க. அப்ப நம்ம படிக்கிறப்பவே என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் 4 பேர், லாஸ்ட்ல 4 பேர், இடையில 2 பேர்ன்ற மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டாதான் அட்லீஸ்ட் அது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு போடுறதுக்காவது அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி படிக்கணும். அப்புறம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ 2021லேருந்து 2025 வரைக்கும் இப்போதான் அந்த லாக்டவுன் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 5 வருஷத்துல கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். லைன் பைனா படிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம மேலோட்டமாக படித்தா கூட அதை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. எப்போ கல்லூரி முடிச்சீங்க மேம்? நான் 2014ல முடித்தேன். 14ல முடிச்சு ஒரு ப்ரைவேட்டில் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2019ல அதை விட்டுட்டு அந்த கொரோனா டைமில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ கால்ஃபர் ஆகலை. இப்போ 2022ல் வந்து கால்ஃபர் ஆச்சு. அப்போ எழுதினேன், பட் கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் ஆனால் நான் படிக்க ஆரம்பித்தது குரூப் 1க்கு தான் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சுட்டுக்கல குரூப் 1 அண்ட் குரூப் 2 ரெண்டுமே கிளியர் ஆச்சு. மெயின்ஸ் வந்து குரூப் 1க்கு மெயின்ஸ் கிளியர் ஆகலை. ஆனால் குரூப் 2க்கு மெயின்ஸ் கிளியர் ஆச்சு. பட் கவுன்சிலிங்ல கிடைக்கல. இப்போ 2023 சரி, 2024 சரி, 2025 ரெண்டுமே வந்து எனக்கு வந்து குரூப் 2 வந்து மெயின்ஸ் கிளியர் ஆச்சு. பட் கவுன்சிலிங்ல ஒவ்வொரு டைமே வந்து கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை 2025 குரூப் 4 வந்து சரி வீட்டில் சொன்னாங்க எழுதுன்னு சொன்னாங்க, எழுதுனேன். ஆனால் எனக்கு இந்த தடவை ஏன் எனக்கு கிளிக் ஆயிருக்கு அப்படின்னா, 2025 பிப்ரவரியில் வந்து 2A மெயின்ஸ்னு ஒன்று நடந்துச்சு. அந்த 2A மெயின்ஸில் வந்து தமிழில் 60 கொஸ்டின் போடணும். அந்த தமிழில் இருந்தது அந்த 60லையுமே ஒரு 40 கொஸ்டின்ஸ்க்கு மேலே என்னால் போடவே முடியல. அப்போ தான் வந்து தெரிஞ்சு டிஎன்பிசி வந்து கேட்குற அந்த பேட்டர்ன் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு. அப்போ குரூப் 4க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ எனக்குள்ள ஒரு தாட் தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஒருவேளை தமிழில் 2A மெயின்ஸில் கேட்ட மாதிரி கேட்டுருவாங்களோ அப்படின்னு தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நானே கூகுள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றால, இப்போ விலங்குகளோட பெயர்கள்லாம் நமக்கு இப்போ மான் மட்டும்தான் தெரியும், அதோட வேறு பெயர்கள்லாம் தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கிறப்ப நானே கூகுள் பண்ண ஆரம்பித்தேன். அது இல்லாமல் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சிலபஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு யூனிட் என்னமோ அந்த சம்திங் அதில் வந்து 10ஆம் வகுப்பு தரம் மட்டும் கேட்கப்படும், மிச்ச யூனிட்ல வந்து எப்படி வேணாலும் கேட்கலான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிய ஆரம்பிச்சிருச்சு 2A மெயின்ஸில் என்ன பண்ணாங்களோ அதுதான் குரூப் 4க்கும் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நானே வந்து கூகுள் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த தடவை தமிழில் வந்து 80 கொஸ்டின்ஸ் போட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஜிகே நான் ஆல்ரெடி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணனால ஜிகே போட்டிருந்தேன். அப்படி இருந்துமே தமிழில் வந்து அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து சிலதில்
கெஸ் பண்ணி போட்டோம். ஆனா அது கிளிக் ஆகல. ஆனா இவ்வளோ 3 வருஷம் ட்ரை பண்ணதுக்கு இந்த தடவை எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து குரூப் 2, குரூப் 1லாம் படிச்சிருக்கிறதால ம். ஜிகே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆமா. ஜெனரல் ஸ்டடீஸ் எந்த மாதிரிலாம் படிக்கலாம் அப்படின்ற ஆலோசனைகள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக் வந்து பேசிக்கா எல்லாத்தையும் வந்து முடிச்சிடணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப ஜிகேல வந்து இப்ப குரூப் 1 200 கொஸ்டின் எழுதுறோமா, அந்த 200ல வந்து அஹ், அந்த ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை படிச்சு போட்டுடலாம். டைரக்டா கேட்கலைன்னா கூட கேட்குற அந்த பேட்டர்ன் தான் மாறுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆஸ்ட்ரியாவின் டெட்ராய்டு எதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல டைரக்டா கேட்டிருப்பாங்க. ஆனா அதே இது அடுத்த வருஷம் அது எப்படி கேட்பாங்கன்னா, வாகனங்கள் வந்து அதிகமா உருவாக்குறனால தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு ஆசியாவின் டெட்ராய்டுன்னு பேர் வச்சிருக்கோன்றத கேட்குற விதத்தை தான் மாத்தி இருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்கூல் புக்கை படிக்கிறோம், ஆனா கேட்குற கேள்வியோட விதம் தான் மாறிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ 150 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம படிக்கிறத வச்சு போட்டுடலாம். மிச்ச 50 கொஸ்டின்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அவுட் சோர்ஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து அந்த 50 கொஸ்டின்ஸ் வந்து அதாவது குரூப் 1 பேஸ் பண்ணி சொல்றேன். இதே இது நம்ம குரூப் 4 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், இது வந்து இப்போ 100 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேல 100 இருக்குமா, அதுல ஒரு 90 கொஸ்டின்ஸ் ஆர் 80 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி போட்டிருப்போம். மிச்சம் 20 கொஸ்டின்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் நம்ம பார்க்கறத வச்சு தான் போட முடியும். அப்போ அவுட் சோர்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்குறப்போ ஐஎன்எம்க்கு ஸ்பெக்ட்ரம், அப்புறம் எக்கனாமிக்ஸ் அமேசிங், இந்த மாதிரிலாம் புக்கு வந்து அதாவது நான் குரூப் 1 படிக்க ஆரம்பிச்சது இது வந்து யூஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி புக்லாம் படிக்க முடியலையே, இப்போ தமிழ் மீடியம் எப்படி படிக்கிறது, அதெல்லாம் இங்கிலீஷில் தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இப்போ தமிழ் மீடியத்துக்குமே வந்து சோர்ஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து இந்திய தேசிய இயக்க வரலாறா இருக்கட்டும், நீதி கட்சி ரிலேட்டடா தமிழ்நாட்டின் தற்கால வரலாறு, இது ரிலேட்டடா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பேராசிரியர் கா வெங்கடேசன் அவங்களோட புக் வந்து இருக்கு தமிழ் மீடியத்துக்கு. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இருக்கும் எல்லாருக்குமே. அதே இங்கிலீஷ் மீடியம்னு போறப்ப ரமேஷ் சிங், அப்புறம் ஸ்பெக்ட்ரம், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ 2 பேருக்குமே வந்து புக் வந்து இருக்கிறனால நம்ம அவுட் சோர்ஸை வந்து போய்க்கலாம். ஏன்னா இப்போ ஸ்கூல் புக்கை படிச்சா போதுன்ற நிலைமை வந்து நம்ம கவுன்சிலிங் வரைக்கும் போறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனா கவுன்சிலிங்கை தாண்டி நம்ம போஸ்டிங் எடுக்கணும்னா ஏதோ ஒரு 2-3 கொஸ்டின் நம்ம முன்னாடி இருந்தா மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்கும். அப்போ அவுட் சோர்ஸும் கொஞ்சம் பார்க்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை வச்சு சொல்றேன். பாலிட்டி இருக்கு இல்லையா, பாலிட்டி தான் எல்லாருமே ஃபேவரட், இல்ல முதல்ல படிக்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது பாலிட்டியா தான் இருக்கு. பாலிட்டிக்கு ஸ்கூல் புக்ஸே போதுமா, இல்ல லக்ஷ்மிகாந்த் அந்த புத்தகங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்ல ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும். பாலிட்டி வந்து குரூப் 4க்கு வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, 15 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு. ஆனா 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க டிஎன்பிசியில் ஒரிஜினல் எக்ஸாம்ல. அப்போ ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு கரண்ட் ஈவெண்ட்ல அந்த லா ரிலேட்டடா ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ பாலிட்டின்னு சொன்னனால நம்ம ஸ்கூல் புக்கே படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஸ்கூல் புக்கை படிச்சிருக்கோம், ஆனால் இது வராம வேற ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பாலிட்டி தான் சிலபஸ். அந்த பாலிட்டியில கரண்ட் அஃபேர்ஸை கூட கேட்டு வச்சுட்டு பாலிட்டியில டாபிக் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை படிச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கரண்ட்ல அந்த பாலிட்டி ரிலேட்டடா ஏதாவது நடந்திருக்கான்னு பார்க்கணும். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் பாலிட்டியில வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து லக்ஷ்மிகாந்த் புக் வந்து படிக்கணும்னு சொல்றாங்க. அது வந்து இப்போ அந்த அளவுக்கு எனக்கு அந்த அந்த ஃப்ளூயண்டா வந்து இங்கிலீஷ்லாம் எனக்கு புரியாது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். நம்ம புதுசா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாலிட்டி எடுத்து படிச்சோம் அப்படின்னாலே நிறைய தெரிஞ்சுக்கலாம். வந்து ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சதோட சரி, நான் நோட்ஸ் எல்லாம் எடுக்கல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, நோட்ஸ் எடுக்கிறது வந்து பொறுமை இல்லை. அதனால நான் வச்சிருக்கிற புக்கே ரிப்பீட்டடா படிக்க ஆரம்பிச்சேன். அது இல்லாமல் நான் வந்து டேப் ஐஏஎஸ் அகாடமியில் கிட்டத்தட்ட 3 வருஷமா டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் டெஸ்ட் பேட்ச் போட்டதுலேயும் பார்த்தோன்னா ஒரு 200+ வந்து டெஸ்ட் போட்டு முடிச்சிருப்பேன் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ அது வந்து நான் எழுதின கொஸ்டின் எடுத்து வச்சு புக்கையும் எடுத்து வச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்றதை பார்த்து பார்த்து இது பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்து அதை ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப பிஒய்க்கு அனலைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப கடந்த தேர்வுகள்ல இருந்து கேள்விகள் அந்த அளவுக்கு வரதில்லை. அது எதனால பண்ணணும்? பிஒய்க்கு அனலைஸ் பண்றதால என்ன பெனிஃபிட்ன்றத சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ பாலிட்டி இருக்கதா இருக்கட்டும், இப்போ நீதி கட்சின்னு ஒரு டாபிக் இருக்கு. நீதி கட்சியில இருந்து ஸ்கூல் புக்ல வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை தாண்டி நம்ம வெளியில வந்து எக்ஸாம்ல எழுதுறோம் அப்படின்னா அப்போ புதுசா கேட்குற மாதிரி இருக்கும், நமக்கு தெரியாததா இருக்கும். அப்போ இது என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நீதி கட்சி ரிலேட்டடா ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீதி கட்சிக்கு மட்டும் இல்லை, சயின்ஸுக்கு வந்து யாரும் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்போ சயின்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். அப்போ சிலபஸில் நம்ம எதெல்லாம் பெருசாக ஸ்கூல் புக்கில் சோர்ஸ் இல்லையோ அதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். அப்போ தான் நம்ம தெரியாத ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில டைம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரிஜினல் எக்ஸாம்லாம் வரும். ஸோ அதுக்காக அதை பார்க்கணும்னு சொல்கிறேன்.